ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஸ் part.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஐகானிக்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் பார்த்து அந்த ஐகான் டேக்கை நம்ம அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஐகானிக் IONICன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் லிங்க்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே போனோம்னா இந்த யூசேஜ் அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாலேஷனோட கீவேர்ட் அந்த இது டேக் இருக்கும், அந்த டேக்கை காப்பி பண்ணி அதை நம்ம பேஸ்ட் பண்ணோம் HTML. ஸோ HTML பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சோர்ஸ் ஃபைலில் வந்து காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். காம்போனன்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து போர்ட் கேப்சல் P போட்டு ஸ்டார்ட் பண்ணி port.jss SXன்னு க்ரியேட் பண்ணிக்கிட்டு RF ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சேட் அந்த இதை கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். சாரி, இதை காப்பி பண்ணணும். நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்போ இங்கே வந்து RAFCEன்னு சொல்லிட்டு டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியாக்டோட அந்த இது வந்துடும். ஸோ மேலே அந்த இம்போர்ட்டுக்கு அப்புறம் ரியாக்ட் ஃப்ரம் இது ரெண்டையும் டெலிட் பண்ணிவிட்டு டிவ்வை டெலிட் பண்ணிவிட்டு ஸோ டிவ்வை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு என்ட்ரு அமுக்குனிங்கன்னா டிவ் ஓப்பன் ஆகிடும். நமக்கு வித் கிளாஸ் நேமோடு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நேம் அப்புறம் எழுதிக்கலாம். ஸோ இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் நேம் எழுதுவோம். கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாட்டமில் எனக்கு வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். பாட்டமில் எனக்கு 5 ஃபிக்ஸ் பண்ணணும் கீழே. அதேமாதிரி பாட்டம் ரைட் கார்னர்லேருந்து 4வது நீ ஃபிக்ஸ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறேன். அது அங்கேருந்து மூவ் ஆகாது. Z வேல்யூ, அதாவது இப்போ நம்ம X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் நம்ம கொடுத்த மாதிரி Z வேல்யூ கொடுக்குறேன். சும்மா ஒரு வேல்யூ வந்து அரைக்குள்ளே 999 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பிஜிக்கான கலர் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் கலர் பேலட்டில் இருந்து. ஸோ அந்த கலர் நான் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் நான் வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கலராக கொடுக்கலாம், உங்களுக்கு இஷ்டம். இது நான் சும்மா எனக்கான இதை கொடுக்குறேன் நான். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு ரெட் கலரில் ஒரு பிளாக் கலரில் ஒன்று நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம். வித் கொடுப்போம். வித் வந்து ஒரு 16. வித்து வந்து நம்ம ஒரு 16ம் அப்புறம் ஹைட்டு ஒரு 16ம் கொடுப்போம். அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட கலர் ஒயிட் கொடுப்போம். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆனதுனால கர்சல் பாயிண்டர், நம்ம கர்சல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சோன்னா ஒரு ஃபிங்கர் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டும்ல. ஸோ அது பேர் கர்சல் பாயிண்டர். நம்ம அதை அங்கே வைக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து 4XL. ஃபஸ்ட் நம்ம 2XL கொடுத்து பார்ப்போம் எந்த சைஸில் அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் 2 கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 கொடுத்தீங்கன்னா அது இப்படி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஃபஸ்ட் பிளாக் கலர்லேருந்து இப்போ ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ 4XL கொடுத்துருவோம். 4XL கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஐக்கானை வந்து சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் அடிச்சோன்னா தான் அது எங்கே வேணாலும் மூவ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஐக்கான் நம்ம கொடுக்கும்போது ஃப்ளக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சென்டரில் இப்போ எடுத்துகிட்டு வரணும் நமக்கு முதல் டார்கெட்டு. ஸோ ஐட்டம் சென்டர், அப்புறம் ஜஸ்டிஃபை சென்டர், இது ரெண்டும் சென்டரில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ கொண்டு வந்தால் இப்படி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்கொயராக இருக்குது, கொஞ்சம் ரவுண்டாக கார்னர் வேணும்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2XL நான் கொடுக்குறேன். ஓகே, அரவுண்ட் 2XL. அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து கொஞ்சம் பவுன்ஸ்டு வேணும்.
அப்படியே மேலே கீழே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் அனிமேஷன். அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து பவுன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணியாச்சு பார்ட்டோடது. பேக் எண்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டோட நேவ் பார் எப்படி கிரியேட் பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையாக இருக்குது. பாய். உங்களோட விடைபெறுவது GNC. பாய்.